புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதிலே 31ஆம் வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம், நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்களுடைய, சத்தமா எல்லாரும் வாசிக்கலாமே, அப்பொழுது அவருடைய கண்கள் அவரை அறிந்தார்கள். ஆண்டவர் ஆகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளிலே, சீஷர்களிலே எம்மாவு என்ற ஊருக்கு ஒரு 2 பேர் அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேருக்கு உண்டான அனுபவம் தான் இங்கே வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 2 சீஷர்களுக்கு ஆச்சரியமான அனுபவம், இது மிகவும் அற்புதமான அனுபவம். என்ன அனுபவம்? மீண்டும் வாசிக்கிற வசனத்தை. அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். என்ன கண்கள்? உள்ளான கண்கள். சொல்லுங்க, எது? உள்கண்கள். இந்த கண்கள் அல்ல, இது ஏற்கனவே அவர்களுக்கு எப்படி இருக்குது? பார்க்க முடியும், ஈஸியாக என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த மாம்ச கண்கள் பார்வை உடையதுதான். அந்த பார்வையிலே தான் ஊருக்கு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? போய்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளான அந்த கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. எப்படி? மூடப்பட்டு இல்லாவிட்டால் மங்கி இருக்கிறது. இல்லாவிட்டால் மங்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருந்து பேசின வார்த்தைகள் வழியாக ஒரு பெரிய அனுபவம் ஏற்படுகிறது. என்ன? உள்ளாக இருக்கிற அந்த கண்கள் மூடி இருந்ததல்லவா, அது என்ன செய்து விட்டது? இப்பொழுது திறந்து விட்டது. பெரிய ஒரு அற்புதமான அனுபவம், பெரிய அற்புதமான. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இணைந்து அவர்களோடு கூட பந்தி இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அந்த அப்பத்தை பிட்டு என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த அப்பத்தை புசித்த உடனே அவர்களுடைய உள்ளான அந்த கண்கள் என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. இன்னும் புரியும் வண்ணமாய் சொன்னால், அதுவரை மங்கலாய் மங்கி இருந்த அந்த கண்களிலே ஒரு புதிய சத்தமா, ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய ஒளி. அதுவரை மங்கி இருந்த அந்த உள்ளான கண்களிலே எல்லாம் அந்த மங்குதல் நீங்கி ஒரு புதிய பார்வை. பாருங்கள், அதுவரைக்கும் அவர்கள் மந்தமாயிருந்தார்கள். எப்படி? அதுவரைக்கும் மந்தமாய், சோர்வாய், ஒன்றுமே செய்ய முடியாதவர்களாய். பாருங்கள், அந்த 25 வாசிங்க, அந்த 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். பாருங்கள், அதுவரைக்கும் அவர்கள் மந்தமாயிருந்தார்கள், புத்தியும் இல்லாது இருந்தார்கள். காரணம் என்ன? அதற்கு முன்னதாக ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில உண்டானதாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் அதுவரைக்கும் இவர்தான் எங்கள் ஆண்டவர், இவர்தான் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்று சொல்லி அவர்கள் என்னவெல்லாம் யோசித்திருந்தார்களோ அதெல்லாம் சுக்குநூறாய் போய் இப்பொழுது சோகமாகவும் இருக்கிறார்கள், துக்கமாகவும் இருக்கிறார்கள், புத்தியும் மந்தமாகி போன சூழல். அந்த 2 சீஷர்களிலே அந்த 2 சீஷர்கள் அப்படியே அந்த எம்மாவு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஹாப்பியா ஒன்றும் போல, துக்க முகமாய் போனதாய் பார்க்கிறோம். சொல்லுங்க, எப்படி போனாங்களா? துக்க முகமாய், துக்கத்தோடு, உள்ளத்திலே ஒரு பெரிய பாரத்தோடு, பாரம் பெருகி, உள்ளத்திலே சோர்வு, உள்ளத்திலே மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சிந்தையோடு கூட
இனிமேல் நாம் ஃப்ரீயா இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு புதிய பார்வை கிடைத்து விட்டது. ஆமென். சிந்திக்கவே இல்லை அவர்கள், இப்படியெல்லாம் உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். அதுவரைக்கும் வாழ்க்கை சூழல் மிக மந்தமாய், ஒன்றையுமே புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருந்த அந்த மக்கள் ஆண்டவர் இயேசு ஈடுபட்ட உடனே ஒரு புதிய வெளிச்சம். ஆமென். ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய ஆரம்பம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வந்திருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 சீஷர்களை போல இங்கேயும் ஒரு சிலர் உள்ளத்திலே சோர்வோடு கூட, பெரும் சங்கடங்களோடு கூட, இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ்ந்துவிட முடியும் என்ற உணர்வோடு கூட ஒருவேளை இங்கே நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். என்னை சுற்றி ஏராளமான பிரச்சனைகள், என் குடும்பத்தை சுற்றி ஏராளமான சோர்வுகள், என்னால் நிம்மதியாய் ஜீவிக்க முடியவில்லை, நானும் நிம்மதியாய் இருக்க நான் முயற்சிக்கிறேன், ஒரு காரியத்தையும் ஆழ்ந்து நான் சிந்திக்க கூடாது, நான் ஃப்ரீயா இருக்கணும், நான் தீர்மானம் பண்றேன், ஆனால் என்னாலே நிம்மதியாய் இருக்க முடியவில்லையே என்ற சிந்தையோடு கூட, சோர்வோடு கூட நீங்க வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு உங்களோடு தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு தான். அந்த சீஷர்களுக்கு அவர் உண்டு பண்ணி கொடுத்த அந்த அனுபவத்தை, ஒரு புதிய பார்வையை, ஒரு புதிய வெளிச்சத்தை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் அவர் உண்டு பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கர்த்தர். அவர் யார்? அவர் யார்? ஜீவனுள்ள கர்த்தர். ஆராதனை சிந்தையிலே நாம் பார்த்தோம் அல்லவா, கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். உண்மை என அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனாய் மெய்யான தேவனாய் இருக்கிறபடினாலே அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு உண்டாக்கின அந்த விலையேறப்பெற்ற ஒரு புதிய அனுபவத்தை சோர்வோடு வந்திருக்கிற உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவர். ஆமென். விழுந்து போனவர்களை தூக்கி விடுகிறதற்கு அவர் போதுமானவர். பாருங்கள், இந்த உலகத்திலே ஒருவேளை நீங்களும் நானும் ரோட்டிலே போகும் பொழுது கீழே விழுந்து விட்டால், அந்த ரோட்டிலே இருக்கிறவர்கள் யாராவது வேகமாய் வந்து உடனே தூக்கி விடுறத பார்த்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நாமே அதை செய்வோம். ஆனால் வாழ்க்கையிலே விழுந்து விட்டால் யாரும் தூக்கி விட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையிலே விழுந்து விட்டோம், ஏதோ விஷயத்திலே பாவமோ வேலையோ அல்லது போதுமான இன்கம் இல்லாமையோ சுற்றிலும் பல பிரச்சனையோ, இது போன்ற சூழ்நிலைகளே வாழ்க்கையிலே மேலே முன்னேற முடியாதபடி ஒருவேளை விழுந்து விட்டால், மாமே மச்சனே அவங்க இவங்க அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு பேசுவாங்க, தூக்கி விட மாட்டாங்க. அதாங்க உலகம், அதுதான் உலகம். எனக்கு அந்த ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு எங்க மாமே இருக்கான், எனக்கு மச்சனே இருக்கான், எனக்கு எங்க அக்கா இருக்கிறாங்க, எனக்கு அந்த குடும்பம் இருக்கு, எனக்கு இந்த குடும்பம் இருக்கு. அப்படிலாம் யாரும் திங்க் பண்றீங்கன்னா அந்த முடிவை மாத்திக்கங்க, அந்த முடிவை மாத்திக்கங்க. காரணம், ஒருவேளை ரோட்ல போறப்ப அல்லது வீட்டில் நம்ம கீழே விழுந்துட்டா ஐயோ ஐயோன்னு வந்து என்ன செய்வாங்க? தூக்கி விடுவாங்க. வாழ்க்கையில கீழே விழுந்து விட்டால் மேலே முன்னேறவே முடியவில்லை என்று சொன்னால் முன்னேறிடுவாங்களோ அப்படி சிந்திக்கதான் ஆள் இருக்கும். எப்படி? ஐயோ முன்னேறிடுவாங்களோ, மேலே வந்துடுவாங்களோ, பரவாயில்லையே முந்தி மாதிரி இல்லையே, கொஞ்சம் மேலே
எப்படி வந்தாங்க? அதை ஹாப்பியா பார்க்காத உலகம். காய்மகாரமான உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்டது? காய்மகாரம். ஒரு பையனோ பிள்ளையோ நன்றாய் ஸ்கூலிங் முடித்து காலேஜ் போய் ஒரு ஜாப்ல சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருச்சு, சேலரி வந்துருச்சு. நாம் யாரையெல்லாம் இவங்கெல்லாம் என் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு, அக்கா, அண்ணே, ஐயா, அப்பா, அம்மான்னு சொல்லி நான் வேலையில சேர்ந்துட்டேன், எனக்கு மாசம் இவ்வளவு சம்பளம், அவ்வளவு நேரம் அப்படியாப்பா சிரித்து பேசின முகத்திலே அதுக்கப்புறம் ஹாப்பியை பார்க்க முடியாது. என்ன, நானும் நீங்களும் ஒருவேளை இல்லாம போகணும்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னை விட கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி இருக்கே, சரி அவங்க வாழ்க்கை நம்ம என்ன செய்யறது. ஆனா முன்ன மாதிரி பேச்சு குறைஞ்சிரும், முன்ன மாதிரி ஒரு அன்பா பேசுற தன்மை, ஒரு ஸ்மைலிங்கா பேசுற தன்மை. இதுதான் உலகம். இந்த உலகத்தை புத்தியீனமாக அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தை எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், நான் அப்படி வந்துருவேன், இப்படி வந்துருவேன். நெவர். உங்ககிட்ட காசு இருக்கா, 4 பேர் உங்க பின்னாடி வருவாங்க. காசு இல்லையா, யாருன்னே உன்னைய தெரியாதுன்னு போயிட்டே இருப்பாங்க. அதான் உலகம். ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட சோதனையோடு கூட, சோர்வோடு கூட, ஆமாங்க, என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படிப்பட்ட சிக்கல் என்னிலே இருந்திருக்கிறது, ஐயோ நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட முடியுமா என்ற ஏக்கம் என்னிலே இருக்கிறது. நான் உண்மையாகவே மூழ்கி கொண்டிருக்கிறேன், என்னை யார் தூக்கி விடுவார்கள் என்ற உணர்வோடு கூட நீங்கள் ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் சொல்றாரு கர்த்தர், இயேசு உங்களை வாழ வைப்பார். ஆமென். இயேசு உங்களை கைதூக்கி விடுவார். ஆமென். காரணம் சொல்றேன் அம்மா, ஐயா, காரணம் சொல்றேன், அவர் தெய்வமாய் இருக்கிறபடினாலே. ஆமென். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் கடவுளுங்க. அவரால் உங்களை வாழ வைக்க முடியும். அவர் சொல்றாரு, உனக்கு நான் மெய்ப்பனா இருக்கேன். எப்படி மெய்ப்பனா? நீ எனக்கு ஆடா இருந்தா போதும். என்ன அர்த்தம்? என் பின்னாடி வந்தா போதும். எப்படி? என் பின்னாடி என்ன செஞ்சா போதும்? நான் போகிற பாதையிலே நீ பின்பதாய் வந்தால் போதுமானது. I will take care of you. உனக்கான எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். பைபிள் சொல்லுது, நானா சொல்லல, பைபிள் சொல்லுது. அந்த பைபிள் சொன்ன வார்த்தையை நம்பித்தான் இங்க இருக்கிற அநேகர் வந்திருக்கிறோம். உலகத்திலும் அநேகர் அப்படி இருக்கிறாங்க. உண்மையா சொல்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே சில மேடு பள்ளங்கள் இருக்கலாம். இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? சில மேடு பள்ளங்கள் இருக்கலாம். ஆனால் மெய்ப்பனாய் முன்னே கூட்டி செல்வதற்கு மெய்ப்பன் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. மெய்ப்பன் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே மெய்ப்பன் என்ற தோற்றம் உடையவைகள் உண்டு. அதான் இயேசு, இந்த வேதம் சொல்லுகிறது, அவர் உயிருள்ள கடவுள், உங்களுக்கு எனக்கு அவர் போதுமானவர். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிக்கலோடு மூழ்கி கொண்டு இருந்தால் கர்த்தர் உங்களை திரும்ப கைதூக்கிவிட ஆவலாயிருக்கிறார். அந்த சீசர்களுக்கு அவர் செய்தார். அந்த சீசர்களுக்கு
உடைஞ்சு போய் துக்க முகத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க. துக்கம் இருக்க இருக்க புத்தியும் இல்லாமல், ஏன் எப்படி சிந்திக்க முடியாது. வாழ்க்கையில சோர்வு துக்கம் இருந்தா சிந்தனைகள் சீரா இருக்காது. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, வாழ்க்கையே அப்படி மந்தமாய் போய்விட்டது. அவர்களுக்கு இயேசு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தார். ஆமென். மீண்டும் ஒரு முறை அதை வாசிங்க. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவரை அறிந்தார்கள். போதும். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த சீஷர்களுக்கு கிடைத்த அந்த உன்னத அனுபவம், அந்த சீஷர்களுக்கு கிடைத்த உன்னத அனுபவம், இந்த வெளிச்சம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க முடியும். ஆமென். சத்தமா சொல்லாமா? ஆமென். நிச்சயமாய் கிடைக்க முடியும். அவர் போதுமானவர். அந்த காரணத்திற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவர் தேவ சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காகத்தான் கூட்டி சேர்த்திருக்கிறார். காரணம் இல்லாமல் இல்லை. எப்படி? காரணம் இல்லாமல் இல்லை. சும்மா வேலை இல்லாமல் நம்ம என்ன செய்யல, கூடி இருக்கல. ஒரு புதிய ஒரு மன வெளிச்சம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உண்டாகும்படியாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். பாருங்கள், அந்த உன்னத வெளிச்சம், அந்த டேர்னிங் பாயிண்ட் அந்த மக்களுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக என்ன ப்ராசஸ் அங்கே உண்டானது, என்ன விஷயம் அங்கே உண்டானது, அது மிக மிக முக்கியம். ஒருவேளை இங்க இருக்கிற உங்களிலே அநேகர், ஆம், என் குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேண்டும், என் வாழ்க்கையிலையும் ஒரு புதிய வெளிச்சம் தேவை என்ற ஒரு வாஞ்சையோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். கூர்மையாய் கேளுங்கள். அந்த சீஷர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாவதற்கு முன்பதாக என்ன நடந்தது, என்ன ப்ராசஸ் அங்கே நடந்தது, அந்த விஷயம் என்ன, அந்த முக்கியமான விஷயம் இருந்ததால் தான் கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. என்ன விஷயம், என்ன ப்ராசஸ், என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி? வாசிங்க, 32 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே, எங்க வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கங்காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? என்னங்க இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, போதுங்க. ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. என்ன டேர்னிங் பாயிண்ட்? அதுவரை வாழ்க்கை மந்தமாய் மூடப்பட்ட ஒரு ஃபீலில் இருந்த அந்த வாழ்க்கை இப்பொழுது திறக்கப்பட்டு விட்டது. ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய ஒரு வெளிச்சம் கிடைத்து விட்டது. அந்த புதிய வெளிச்சம், புதிய டேர்னிங் பாயிண்ட் அவர்களுக்குள்ளே உண்டாவதற்கு முன்பு என்ன அங்கே ஏற்பட்டது? இருதயத்திற்குள்ளே அனல் உண்டானது. என்ன நடந்தது? இருதயத்திற்குள்ளே அனல், ஒரு பெரும் தீ பொறி, ஒரு தீ ஜுவாலை இருதயத்திற்குள்ளே. வேர் சத்தமா? இருதயத்திற்குள்ளே. எங்க மீண்டும் வாசிக்கிற வசனத்தை. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கங்காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாவதற்கு முன்பு இந்த விஷயம் இருக்க வேண்டும். எந்த விஷயம்? இருதயத்திற்குள்ளே அனல். சொல்லுங்க சத்தமா. இருதயத்திற்குள்ளே அனல். என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கலாம். ஆமாங்க, வாழ்க்கை மந்தமா போகுது, ஒரு பார்வையும் புரிய மாட்டுது,
எந்த விஷயமும் புரியவில்லை, ஒரு நோக்கமற்ற வாழ்க்கை போல போய்கொண்டிருக்கிறது என்ற சிந்தையோடு நீங்க இருக்கலாம். எங்க சுத்தினாலும் பிரச்சனை பாடுகள், நான் மூழ்கி கொண்டிருக்கிறது போல ஒரு உணர்வு இருக்குங்க. எனக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவசியமா இருக்குன்னு சொல்லி நீங்க சிந்திப்பீங்களானா, அதுக்கு முன்னாடி உங்கள் உள்ளத்துக்குள்ளே அனல் உண்டாக வேண்டும். என்னங்க வரணும்? அனல். இருதயத்திற்குள்ளே ஒரு தீப்பொறி, அக்கினி ஜுவாலை. நல்லா புரிஞ்சுக்கங்க அம்மா, ஐயா, தேவ வசனத்தை ஆவலாய் எனக்கு தேவை என்ற உணர்வோடு யார் யார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மக்களுக்கு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்திற்குள்ளே ஒரு அனல், ஒரு உயிர் மீட்சி, அக்கினி ஜுவாலை போன்ற ஒரு உணர்வு உண்டானால்தான் வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் உருவாகும். வாழ்க்கையிலே புதிய வெளிச்சம் உருவாகும். வாழ்க்கையிலே புதிய வெளிச்சம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அனல் உண்டாவதற்கு என்ன செய்வது? வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தீ ஜுவாலை இருதயத்திற்குள்ளே உண்டாவதற்கு என்ன செய்வது? எல்லாரும் உட்கார்ந்து சென்டர்ல அதுக்கு வேலை இல்லை. இருதயத்திற்குள்ள உண்டாகணுமா இந்த அனல்? அதுக்கு என்ன செய்வது? இந்த சீஷர்கள் அவர்கள் என்ன பண்ணினார்கள் அதை மட்டும் பார்ப்போம். அதை நம்ம செஞ்சாலே போதும். பாருங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வார வாரம் கர்த்தர் விலையேறப்பட்ட ஜீவ வார்த்தையை அவர் என்னோடும் உங்களோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தைகளை ஆழமாய் உள்ளே போக விட்டிருந்தால், அந்த வார்த்தையின் படி வாழ்க்கை இருந்தால், என்றைக்கோ வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். வாழ்க்கையா மாற்றி பார்ப்போமே வார்த்தைகளை. கேட்கிற வார்த்தைகளை என்ன செய்வோம்? வாழ்க்கையாய். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அந்த சீசர்களுக்குள்ளே அனல் உண்டாக காரணம் என்ன? முதலாவது அந்த 27ஆம் வசனம் வாசிங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். என்னங்க சொல்லுங்க, மீண்டும் வாசிங்க சத்தமா. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 3 விஷயங்க, முத்தான 3 விஷயம். ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகணும்னா அதுக்கு முன்னாடி இந்த அனுபவம், இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கணும். என்ன ப்ராசஸ்? இருதயத்திற்குள்ளே அனல் மூழணும். அனல் மூட்டப்படாமல் அல்லது ஒரு உயிர் மீட்சி உண்டாகாமல் தேவ ஈடுபாடு உண்டாகாது. ஒரு புதிய வெளிச்சம் உண்டாக வாய்ப்பு கிடையாது. உண்டான முதல் விஷயம் என்ன? அவர் பேச பேச அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எப்படிங்க? அவர் பேச பேச கேட்டுக்கொண்டே. பாருங்க, 2 பேரா அங்க என்ன செய்யறாங்க? சத்தமா 2 பேரா வந்துட்டு இருக்காங்க. 2 பேர்ல மாத்தி மாத்தி இவர் பேச அவர் கேட்க மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இப்ப 3வது ஆளா அங்க யார் வர்றது? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு பேச ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு ஃபீலே வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. என்னமோ பேச்ச கேட்க கேட்க ஒரு புதிய ஊக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் பேச ஆரம்பித்ததிலிருந்து ஸ்டெக் ஆகாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே அவர் அப்புறம் போகிறவர் போல காட்டினாரு. நோ, அப்படியே வாங்க, நாங்க இன்னும் உங்க பேச்ச கேட்க ஆவலா இருக்கிறோம் என்ற அர்த்தத்திலே போகாதீங்க, வாங்க. முதல் விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அவர் சொல்வதை கவனமாய் கேட்க வேண்டும். இருதயத்திற்குள்ளே அனல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் வேறு வழியே கிடையாது.
என்னங்க செய்யலாம்? ஒரு மீட்டிங், ஒரு பெரிய மீட்டிங், அந்த மீட்டிங் போமா ஒரு டர்னிங் பாயிண்ட் வராது வாழ்க்கையில. என் வாழ்க்கையில ஒரு அனல் வரணும், என்ன செய்யலாம்? அந்த கூட்டம், இந்த கூட்டம். வேத வார்த்தை கூறுவதை பாருங்கள். 3 பேர் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. இயேசு பேச பேச உள்ளம் அங்கே கொழுந்து விட்டு எரிகிறது. கண்கள் திறந்த உடனே பேசிக்கிறாங்க. டேய், நம்ம கூட வர்றப்ப அவர் சில வேத வாக்கியங்களை விளக்கி காட்டினப்ப இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சே. இருதயத்திற்குள்ளே அனல் உண்டாக வேகமா ட்ரம் அடிச்சு பாடுறது கிடையாது. இருதயத்திலே அனல் உண்டாக அப்படியே இப்படியே வானத்துக்கும் பூமிக்கும், அதுவல்ல வசனம், ஆமென், வார்த்தைகள். அவர் சொல்வதை கண்ணும் கருத்துமாய் கேட்பதின் மூலமாய் அந்த வார்த்தை உள்ளே போய் அனலை உருவாக்க ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை, அதனால தான் அந்த பையன் ஜெபம் பண்ணானா, ஒரு அடி என்ன செய்யுங்க, ஒரு அடி இறக்குங்க ஆண்டவரே, ஒரு அடி இறக்குங்க. நம்மளும் கூட அப்படி ஜெபிக்கலாம் போல. ஆண்டவரே கேட்டுட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், சத்தமா சொல்லுங்க, நான் கேட்டுட்டேன், இங்க போயிருச்சு, ஆனா ஒரு அடி இறக்குங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, டர்னிங் பாயிண்ட் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அனல் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், உள்ள சொல்லுங்க சத்தமா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சீஷர்களுக்குள்ளே அனலும் உணர்விலே ஒரு பெரிய உயிர் மீட்சியும் உண்டாவதற்கு பிரதான காரணம் என்ன? உன்னிப்பாக வார்த்தையை கேட்டபடினாலே, ஆசையாய் கேட்டபடினாலே. ஐயோ, இயேசு பேசுகிறதை முடிச்சிடக்கூடாதே, பேசுங்க பேசுங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அவர் முடிக்கிற மாதிரி கொஞ்சம் காட்ட ஆரம்பிச்சாரு. சரி, நான் அப்படியே போயிட்டு வரேன்னு காட்ட ஆரம்பிக்கிறாரு. பிடிக்கிறாங்க. நோ, வாங்க ஆண்டவரே, எங்க கூட இருங்க, கூட இருந்து பேசிட்டே இருங்க. வாழ்க்கையிலே மந்தமும் மூழ்கி கொண்டிருக்கிற சூழலும் மாற வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை உள்ளே பகணும். ஆமென் சொல்லுங்க. அநேகருக்குள்ளே மாற்றம் வரல. ஏன் தெரியுமா? மூளை அறிவு அவ்வளவுதான், இங்க போயிருச்சு. வேத வசனம் இங்க கேட்டு இங்க போயிருச்சு. ஒரு அடி, முக்கால் அடி, ஒரு அடி கீழே இறங்காத இருக்கிறனால டர்னிங் பாயிண்ட் வரவே மாட்டேங்குது. பல தீர்மானம், அப்படி செஞ்சிருவோம், இப்படி பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். கீழே இழுக்கிறதுக்கு ஆண்டவரே ஆயத்தமா இருப்பார். என் வார்த்தை என்னைக்கு உன் இருதயத்திற்குள்ள போய் வார்த்தை வாழ்க்கையாக அது என்றைக்கு மாறுகிறதோ அது வரைக்கும் நான் உன்னை மேல வர விட மாட்டேன். அவரே நிற்பார். அவரே. வார்த்தையே ஆவலாய் கேளுங்கள். என் அன்பு விசுவாசியே, இயேசுவின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஆமென். இயேசுவின் வார்த்தையிலே சொல்லுங்க சத்தமா. என்னங்க அவருடைய வார்த்தையை நாங்க இப்படி கேட்கணுமான்னு கேட்டா, ஆமாங்க, அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையிலே உள்ளத்தின் பாரத்தை நீக்குகின்ற வல்லமை இருக்கிறது. ஆமென். உள்ளத்தின் அந்த வார்த்தையை நீ கவனிங்க, கண்ணும் கருத்துமா உன்னிப்பா கேளுங்களேன். ஒரு பெரிய பாரம் உங்களை விட்டு போயிருக்கும். வார்த்தைக்கு வல்லமை. இயேசுவின் வார்த்தையிலே உங்களுடைய பாரத்தை நீக்குகின்ற வல்லமை இருக்கிறது. இயேசுவின் வார்த்தையிலே உங்களை வாழ வைக்கிற வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்வதை கவனமா கேளுங்க. எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வரணும், என் வாழ்க்கையும் மேல வரணும், நானும் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறவர்களே, அதற்கு முன்னதாக வார்த்தையை கேளுங்கள். இயேசுவின் வார்த்தையை உள்ளத்திலே போக விடுங்கள். அந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்கள். அந்த வார்த்தையிலே உணர்வை உண்டாக்குகிற வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையிலே
சொல்லுங்க சத்தமா. சங்கீதம் 119 நீங்க வாசிச்சிருப்பீங்க, இப்ப வாசிக்க வேணாம். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உணர்வுள்ளவனாக்கும், உயிர்ப்பியும் உம்முடைய வேதத்தாலே, உம்முடைய வசனத்தாலே. வசனம் தாங்க உள்ளத்துல உயிர்ப்பித்தலை கொண்டு வரும், ஒரு புதிய அனலை கொண்டு வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சூழ்நிலைகளை உருமாற்றுகிற வல்லமை இந்த தேவ வார்த்தைக்கு உண்டு உண்டு. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. டேர்னிங் பாயிண்ட் உண்டாவதற்கு முன்பதாக என்ன வரணும்? அனல் வரணும். இருதயத்திலே ஒரு பெரிய உயிர் மீட்சி வரணும். அது வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்வதை கேட்க வேண்டும், மாறுத்தரம் இல்லாமல். அடுத்து 29ஆம் வசனம் வாசிங்க வேகமா. அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். போதுங்க. இரண்டாவது, உள்ளத்திலே அனல் உருவாக வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே ஒரு புதிய ஆர்வமும் வாஞ்சையும் ஒரு அர்ப்பணிப்பும் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் பேசுகிறத கேட்டு உள் வாங்கிக் கொள்ளணும். வார்த்தை வாழ்க்கையா மாறணும். இரண்டாவது, இந்த சீஷர்கள் செய்வது போல செய்யுங்க. என்ன? தெய்வமே, உங்க பிரசன்னம் எனக்கு வேண்டும் என்று கேளுங்களா. எப்படி? பிடிவாதமாக. அவர் அப்புறம் போகிறவர் போல காட்டுறாரு. அவங்க என்ன பண்றாங்களா? என்னவா? வருந்தி கேட்குறாங்க, எங்க கூட தங்குங்க ப்ளீஸ், உங்க வார்த்தையை கேட்காம இருக்க முடியல, ப்ளீஸ் எங்க கூட என்ன செய்யுங்க. அம்மா, ஐயா, தேவன் இருக்கிற இடத்திலே, எப்படி? தேவன் இருக்கிற இடத்திலே, தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்திலே உங்க பிரச்சனைக்கு வேலை கிடையாது. ஆமென். உங்க சிக்கலுக்கு வேலை கிடையாது. சாத்தானின் ஈடுபடுதலுக்கு வேலை இல்லை. தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே சாத்தான் வந்து வெற்றி காண முடியாது. தேவ பிரசன்னத்தை கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு வெற்றி என்பது சர்வசாதாரணம். ஆமென். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தால என் வீட்டை நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தால என் உள்ளத்தை என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சாதாரணமா ஜெபிக்காதீங்க. இங்க எப்படி ஜெபிச்சாங்க? வருந்தி பிடிவாதமா கேளுங்க, என்னை நிரப்புங்க, என் குடும்பத்தை என்ன செய்யுங்க, நிரப்புங்க, என் வீட்டை நிரப்புங்க, என் வாழ்க்கையை நிரப்புங்க. தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடத்துல பிரச்சனைக்கோ தோல்விகளுக்கோ சாத்தானுடைய வஞ்சக சூழ்ச்சிகளுக்கோ இடமே கிடையாது. தோற்று ஓடிடுவான். நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஆண்டவர்கிட்ட பிரசன்னத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யலாம் கேட்காதீங்க. உங்கள் தேவை அவர் அறிந்திருக்கிறார். கேட்க வேணாம் நான் சொல்லல, கேட்க வேண்டியது நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்கன்ற. எப்படி கேட்க வேண்டியது? தேவ பிரசன்னம் இருந்தா மெய்ப்பன் கூட இருக்கிற ஒரு 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 வாழ்க்கைங்க அது. ஆடுகளுக்கு என்ன தேவையோ அதை மெய்ப்பன் என்ன செய்வாரு? சொல்லுங்க, என்ன செய்வாருங்க? ஆடுகள் ஒன்னா வந்து மெய்ப்பன் மெய்ப்பன் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி கேட்குமா? பின்னாடியே வரும். இவ்வளவு நேராச்சு, ஆடுகளுக்கு இப்ப என்ன வேணும்னு மெய்ப்பன் அதை உணர்றாரு, இதை செய்யறாரு. பிரசன்னத்தை கேளுங்க, என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. என்னை நிரப்புங்க, fill me with thy presence. என் வீட்டை நிரப்புங்க, என் உள்ளத்தை நிரப்புங்க. இவங்க கேட்டாங்க. நான் ஒன்றும் புதுசா சொல்லிடல, கேட்காததை சொல்லல. இவர்கள் கேட்டார்கள், ஐயா வருந்தி இருங்க, எங்க கூட இருங்க. we want your presence lord. எங்க கூட இருந்தா போதும். உங்க பேச்சு எங்களுக்கு தேனா இருக்கும், உங்க பேச்சு எங்களை வாழ வைக்கும். அதே போல கூட இருக்கிறாரு.
ஒரு புதிய வெளிச்சம் உருவாக ஆரம்பிக்கிறது. அதுவரை மந்தமாய் இருந்த அந்த பார்வை திறக்கப்படுகிறது. இயேசு அதுபோல உங்களுக்கு செய்ய முடியும். ஆமென். இயேசு அதுபோல உங்களுக்கும் நிச்சயமாய் அவர் செய்ய முடியும். பிரசன்னத்தை கேளுங்க. ஒன்று, இயேசு பேசுவதை கருத்தாய் கேளுங்கள், இருதயத்திற்குள்ளே விடுங்க. இரண்டாவது, அவர் பிரசன்னம் வேண்டும் என்று சொல்லி பிடிவாதமா கேளுங்க. எப்படி? பிடிவாதமா. உங்க பிரசன்னத்தால என் குடும்பத்தை என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்னு கேளுங்க. மூன்றாவது, வாசிங்க 30ஆம் வசனம் வாசிங்க. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். யார் வீட்டுல யார் செய்யறது? யார் வீடுங்க அது? சீஷர்களுடைய ரூம் அல்லது வீடு சொல்லலாம். ஆனா அவர் போய் அங்க என்ன செய்யறாரு? அவர் போய் ஒரு கெஸ்டா இல்ல. எப்படி இல்ல? என்னை வீட்டுக்கு கூட்டிருப்பீங்க, சேர் போடுங்க, சேர்ல உட்காந்துக்கிறேன்னு சொல்லி நான் உட்கார்ந்துருக்கிறேன், அப்படி இல்ல. அவர் போய் அப்பத்தை எடுத்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 பேர் அங்க சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாங்க. மேபி அது சின்ன மீட்டிங்கோ அல்லது ஒரு சின்ன கூடுகையோ. அப்ப அந்த வீட்டுக்காரங்க அதை செய்வாங்க இயல்பா. நீங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, வாங்க எங்களோட சாப்பிடுங்கன்னு சொன்னா அந்த வீட்டுக்காரங்க தானே செய்வாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு? ஆளுமையை பாருங்க. என்னதுங்க ஆளுமை? அவர் அப்பத்தை எடுக்கிறார். என்ன ஆவியானவர் என்னோடு பேசினது, அவர் அந்த வீட்டின் சொந்தக்காரரை போல மாறிவிட்டார். ஆமென். எப்படிங்க டேர்னிங் பாயிண்ட் வராம இருக்கும்? எப்படி வாழ்க்கை மாறாம இருக்கும்? இயேசுவே, கெஸ்டா வராதீங்க, என் வீட்டுக்கு சொந்தக்காரனா வாருங்க. யார் அப்படி இருக்கிறீங்க? இங்க யார் அப்படி இருக்கிறீங்க? அநேக தேவ பிள்ளைகள் இயேசுவை கெஸ்டா தான் வச்சிருக்கிறோம், கெஸ்டா வச்சிருக்கிறோம். ஆகவேதான் இயேசுவாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. உங்களை மீறி அவர் ஒன்றும் என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. இயேசுவை வாழ்க்கையின் சொந்தக்காரராய் மாற்றுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே வரவழைச்சு உங்க பிரசன்னம் வேண்டு ஆண்டவரேன்னு கேட்டு பிரசன்னம் உண்டாகும்படியாய் அவர் செய்ய நீங்க செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப்பு, ஐயா என் வாழ்க்கை இல்லை, உங்க வாழ்க்கையா மாறட்டும். ஆமென். என் வீட்டினுடைய சொந்தக்காரனா நீங்க மாறுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். நான் என்ன முடிவெடுக்கணும், நான் என்ன பேசணும், நான் என்ன மாதிரி வாழணும், ப்ளீஸ் யூ டீச் மீ லார்ட். நான் அதன்படி வாழ்றேன். அவரை அப்படி வீட்டுக்கு சொந்தக்காரரை போல மாற்றுங்கள். புதிய பார்வை, கண்கள் நிச்சயமாய் திறக்கப்படும். ஆமென். அவ்வளவு நல்லவர் இயேசு. என கண்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். என் அன்பு விசுவாசியே, நீயும் கூட இந்த இயேசுவை சொந்தக்காரராய் வைத்திருக்கிறாயா அல்லது வெறுமனே ஒரு கெஸ்டாய் வைத்திருக்கிறாய் என்று உன்னை நீயே கேட்டுக்கொள். உன்னை நீயே. என்னங்க, பல வருஷமா ஆலயத்துக்கு வர்றேன், எப்படி பல வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன், பல வருஷமா இந்த 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 வேதாகம தூக்கி இருக்கிறேன், பல வருஷமா காலையில வேதம் வாசிப்பேன், எப்பயாவது கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேன், ஆனா இயேசு எனக்கு ஒன்றும் செஞ்ச மாதிரி செய்யறாரான் உங்களை மீறி அவர் செய்ய முடியலையே. வீட்டுக்கு சொந்தக்காரரா நாம் வைக்கலையே, அவரை கெஸ்டா வச்சிருக்கிறோமே. You be there my lord. நீங்க அங்க இருங்க, சேர் போட்டிருக்கேன், நீங்க உட்காருங்க. அவரை உலாவ விடவே இல்லை. வீட்டுக்குள்ளே வாருங்கள், என் வாழ்க்கையோடு உலாவுங்க, என் வாழ்க்கையின் எல்லா ஃபீல்டுக்குள்ளையும் வாங்க, என் கூட பேசுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்க சொல்றபடி நான் வாழ்றேன். அப்படி சிந்திக்கவில்லையே. ஒரு விருந்தாளியை போல, விருந்தாளி
உங்க வீட்டுக்கு வந்தா உங்களை மீறி அவரால் ஒன்றும் முடியுமா? இங்க உட்காருங்கன்னா இங்க உட்காருவாரு, இங்கிட்டு வாங்கன்னா இங்கிட்டு வருவாரு. ஆனா வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கிறவர் நீங்க சொல்ல வேணாம், அவராய் சில முடிவுகளை எடுப்பார். ஆமேன். அப்படி விடுங்க இயேசுவை. ஆமேன். அப்படி விடுங்க. டேர்னிங் பாயிண்ட் வருதா இல்லையான்னு பாருங்க. டேர்னிங் பாயிண்ட் வருதா இல்லையான்ட்டு அவர் ஆயத்தமா இருக்கிறார். பட்சபாதம் இல்லாத கடவுள் அவர் யாருங்க? சத்தமா, பட்சபாதம் இல்லை. இவங்க உயர்ந்த சாதி, அவங்க தாழ்ந்தவங்க, இவங்க ஏழை, அவங்க பணக்கார, இவங்க கொஞ்சம் படித்தவங்க, அதெல்லாம் இயேசு பார்க்கவே மாட்டாருங்க. உள்ளம் அவருக்கு நேராக இருந்தால் போதும். உள்ளம் அவருக்கு நேரா, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், அப்படி இருந்தால் போதும். என்ன பின்னணி இருந்தாலும் இயேசு அதை பார்க்க மாட்டார். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த விஷயத்தை முறையாய் செய்து பாருங்க. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவராயிருப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். 3 முத்துக்களான விஷயங்கள், 3 முத்தான விஷயங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, மீண்டும் மீண்டும் மீண்டுமாக மீண்டும் மீண்டுமாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன, ஒரு அடி கீழே இறங்க வேண்டும் என்று விரும்புகிறார். உள்ளத்துக்குள்ளே வார்த்தை செல்லட்டும். வெறும் கேள்வி ஞானம் அல்ல, வாழ்க்கை ஞானத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். வார்த்தை கேட்கிற வார்த்தை ஆழமாய் உங்களிலே என்னிலே கிரியை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி தெய்வம் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ள வாங்கன்னு கேளுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசுவின் வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவே என்னை வாழ வைங்கன்னு கேளுங்க. என் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு கேளுங்க. இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கன்னு சொல்லுங்க. இனிமேல் உங்க பிள்ளையா நான் வாழுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆலயத்துக்கு வாரந்தோறும் வந்து உங்களை பாடி ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. என் அன்பு விசுவாசியே, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு மகளே, மகனே. இயேசுவே இவ்வளவு நாள் உம்மை விருந்தாளியாய் வைத்திருந்தேன், என்னை மன்னித்து விடுங்க என்று சொல்லி என் அன்பு விசுவாசியே, நான் விருந்தாளியாய்த்தான் வைத்திருந்தேன், வீட்டுக்கு சொந்தக்காரராய் உம்மை மாற்றவில்லையே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. தெய்வமே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உன்னோடு பேசியிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு பேசியிருக்கிறார். ஒரு புதிய வெளிச்சம் உனக்குள்ளே உன் குடும்பத்திற்குள்ளே உண்டாக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு புதிய டேர்னிங் பாயிண்ட் உருவாக்க தெய்வம் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடு உன் வாழ்க்கையை. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தாலே என் இருதயத்தை, என் குடும்பத்தை ஃபில் பண்ணுங்கன்னு கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உன்னிப்பாய் கேளுங்கள், கண்ணும் கருத்துமாய் கேளுங்கள். ஆண்டவரே, என் வீட்டுக்கு சொந்தக்காரராய், என் வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய், விருந்தாளியாய் அல்ல, என் வாழ்க்கையினுடைய ஓனராய் நீர் மாறுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை உயர்த்த அவர் காத்திருக்கிறார். மகளே, மகனே, உன்னை வாழ வைக்க அவர் காத்திருக்கிறார். நான் அல்லது நீ அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டுமே. கெஸ்டா இருக்கிற அவராலே உன்னை மீறி அவரால் ஒன்று செய்ய முடியாதே. அவரை உன் வீட்டுக்கு ஓனராய், உன் வாழ்க்கையின் ஓனராய் மாற்றிவிடு. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார்.